குட் ஈவினிங் ஆல். ஸோ எல்லாருமே ஷார்ட் செல்லர் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சீரியஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட செஷனில் மோஸ்ட் ஆஃப் 85%, அதாவது 2D 3D, அதாவது மென்சுரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவியல் அந்த பகுதியை தாண்டி மீதி எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஃபார்முலாஸே இல்லாம தான் இருக்கும். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம எந்த ஃபார்முலாஸும் எந்த டாபிக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன டாபிக் வந்து சிரமமா இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல அதை நாங்கள் வீடியோவாக போடுறோம். ஓகே. ஸோ பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 இயர்ஸ்க்கு இது ப்ராக்டிஸ். நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம ஃபார்முலாஸ்லாம் போடுவோம். பட் ஆனால் இது என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வருஷம் 1000 ரூபாய் நீங்க அசல் கட்டியிருக்கீங்க. அந்த அசலுக்கு 10% வட்டி. ஸோ 10%னா 1000ல் 10%னா ஒரு ஜீரோ கட் பண்ணிக்க வேண்டியதான், 100 ரூபாய். ஸோ வருஷம் 100 ரூபாய் வட்டி. ரெண்டாவது வருஷம் இந்த 1000 ரூபாய் நீங்க கட்டியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு 100 ரூபாய். ஸோ ரெண்டாவது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 100 ரூபாய் உருவாயிருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குல்ல, அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய். ஸோ டோட்டலா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 210 ரூபாய் கிடைக்கும். இதுவே தனி வட்டியா இருந்ததுன்னா இந்த 1000 ரூபாய்க்கு வருஷம் 100 ரூபாய், ரெண்டாவது வருஷம் 100 ரூபாய், டோட்டலா உங்களுக்கு 200 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 200 210 இந்த 10 ரூபாய் தானே கூடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். பட் லாங் டேர்ம்ல இந்த 10 ரூபாங்கிறது என்ன ஆகும்? ஸோ ரொம்ப அதிகமாகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஷேர் மார்க்கெட்லாம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி கூட போய் தான் நமக்கு நிறைய டிவிடெண்ட்ஸ் கிடைக்குது, நிறைய நமக்கு ஷேர்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான். ஸோ இதான் கான்செப்ட், சிஏயோட கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வருது. செகண்ட் இயருக்கு வந்து அதே 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வருது. பட் அந்த செகண்ட் இயர் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்க்கணும், அதுக்கு ஒரு 10 ரூபாய். ஸோ டோட்டலா சி வந்து 210 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட் 2 வருஷத்துல எவ்வளோ ஆகும்? 1210 ரூபாய் ஆகும். பேசிக் மல்டிப்ளிகேஷன்ஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? பிளஸ் ஆர் மைனஸ், உங்களுக்கு வந்து அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த 3 தெரிஞ்சா போதும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது எப்பயும் போல நீங்க ஃபார்முலா போட்டு போடுவீங்க இல்லையா? ஸோ தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 1/r/100 n. ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஓகே. ஸோ சமுக்கு போகலாம். ஆண்டு விடுமுறை கூட்டு வட்டி கணக்கிடல் படி அசல் வந்து 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன? ஸோ என்ன சொல்றாங்க அவங்க? அசல் வந்து 7500 ரூபாய், 4% வந்து இன்ட்ரெஸ்ட், 2 ஆண்டுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டோம். ஸோ சரியா? ஸோ நமக்கு மோஸ்ட்லி டிஎன்பிசியில் கேட்கறது 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், அதிகபட்சம் 4 இயர்ஸ். சரியா? இந்த 3 வருஷம் தான் நமக்கு கேட்பாங்க. 2 இயர்ஸ்க்கு நான் சொல்ற நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸ்க்கு 21, அவ்வளவுதான். 3 இயர்ஸ்க்கு 331, 4 இயர்ஸ்க்கு 4641. சார் என்னால் இந்த நம்பர் மனப்பாடம் பண்ண முடியல சார் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ 1 1ன்னு போட்டுக்கோங்க. ரைட்? 1 1ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 1 போட்டுட்டு இந்த ரெண்டையும் கூட்டிக்கோங்க. இந்த ரெண்டையும் கூட்டி 2, அடுத்து இந்த கடைசி இருக்கிற 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வருஷம் ஒரு 1 ஃபர்ஸ்ட் போடுங்க. இந்த ரெண்டையும் கூட்டி 3, அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டி 3, அடுத்து இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது வருஷம் இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 1 + 3 கூட்டி 4, இந்த 3 + 3 is 6, இந்த 3 + 1 4, லாஸ்ட் 1. ஸோ இதில் நீங்கள் இந்த லாஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும்தான் எடுக்க போறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் 2 வருஷத்துக்கு 2 × 1, தேர்ட் வருஷத்துக்கு 3 3 1, ஃபோர்த் வருஷத்துக்கு 4வது வருஷத்துக்கு 4 6 4 1. இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளைல இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த 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 4 வருஷத்துக்கு இந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம ஒட்டுமொத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். சரியா? கூட்டு வட்டியையும் இந்த 4 மாடல்ஸ் வச்சு தான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண போறோம். அதுல இன்னைக்கு இனிஷியலா ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ பாருங்க, இப்ப அசல் வந்து 7000,
4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டு. ஸோ அசல் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7500. ஸோ 4%. அப்ப 2 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப 2 தடவை பண்ணணும். ஸோ 4%, ஆண்டுக்கு 4%, 4%. ஸோ 1%னா எவ்வளவு? 7500ல 1%னா 10%னா 750. அப்படியே ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 1%னா 75. அப்ப 4%னா 75 இன்ட்டு 4 என்னது? 300. ஓகே, 75 இன்ட்டு 4 300. ஸோ அப்ப 4% 300. அடுத்து ரெண்டாவது ஒரு தர 2 வருஷம், இது வருஷம் சரியா? அடுத்து 2வது வருஷம் பார்க்கணும். இதுலயும் 4%. 4%னா எவ்வளவு? வருஷத்துக்கு 1%னா 3, 4%னா 12. ஸோ 2 இன்ட்டு 1. நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் கான்செப்ட்ஸ்க்கு 2 1 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ அதை இன்ட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 2, 2வது வருஷத்துக்கு 1. ஸோ 600 12. ஸோ இன்ட்ரெஸ்ட் 612. புரிஞ்சதா? புரிஞ்சுச்சா? ஸோ போக போக அடுத்தடுத்த சம்ஸ்ல உங்களுக்கு இது புரியும் சரியா? ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 1000 10% ஆண்டு கூட்டு வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1331 ஆகும்? சரியா? ஸோ 1331. ஸோ அதுல இருந்து எவ்வளவு ஆகுது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 1000ல இருந்து ஒரு 30% கூட இருக்கு சரியா? 10%, 30%. அப்ப மினிமம் நம்ம ஒரு 3 இயர்ஸ்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அதுல செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி 1000 10%. 1000 10% எவ்வளவு? 100. அடுத்து 100ல 10% எவ்வளவு? 10. அடுத்து 10ல 10% 1. ஸோ 3 வருஷத்துக்கு என்ன சொன்னேன்? 3 3 1. ஸோ அப்போ 3 3 1. அப்ப என்னது? 300 30 1. ஸோ 331. ஸோ அப்ப 1000ங்கிறது 1031. இன்ட்ரெஸ்ட் வந்து 331 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. சரி, எப்படி சார் 3ன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இங்க பாருங்க, 1000 2ன்னு போட்டா என்ன வரும்? எனக்கு 2ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ அதே 100 இன்ட்டு 2. அப்ப எனக்கு 200 தானே கிடைக்கும். ஸோ அப்ப நமக்கு இங்க 300 ரூபாய் வேணும். அப்ப நான் 3 வருஷத்தை டைரக்டா ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ இது பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு டக்குன்னு எந்த வருஷத்தை ட்ரை பண்ணணும், 3வது வருஷத்துல இருந்து இதுல 300க்கு மேல கூட இருக்குது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ்ல 4 தான் இருக்கு. 4 செக் பண்ணிக்கலாம். 4 6 4 1 போட்டு 4 செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், கூட்டு வட்டியில் 20,000க்கு 10% ஆண்டு வட்டிக்கு கூடுதல் வந்து 26,620 கிடைக்க எத்தனை ஆண்டுகள் தேவை? ஸோ இப்போ என்ன, 6000 கிட்டத்தட்ட இதுலயும் 30% கூட இருக்கு சரியா? இது 10%. ஆல்மோஸ்ட் 2000னா 10%னா எவ்வளவு? 20,000த்துல 10%ங்கிறது 2000. 3 வருஷத்துக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30% கூட இருக்கு. அப்ப நான் என்ன சூஸ் பண்றேன்? 30 ஆண்டுகளை சூஸ் பண்றேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு 10 கூடிச்சினாலும் 3 வருஷத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு 30% கூடும் இல்லையா? ஸோ நமக்கு நியர்பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டு வட்டியும் 30% கூட இருக்கு. அப்ப நான் இதுலயும் 3 ஆண்டுகளே ட்ரை பண்றேன். ஸோ முதல் 2 ஆண்டுகள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ 20,000. ஸோ இதெல்லாம் உடனே உங்களுக்கு போட்டுடலாம் சரியா? ஸோ 10%. அப்ப 2000. 2000 இன்ட்டு இங்க 2 வந்தா என்ன வரும்? 4000 வரும். ஸோ இந்த 4 அதுக்கப்புறம் என்ன வரும்? இதுல ஒரு 10% வந்தா 200 இன்ட்டு 1. ஸோ 4200 தான் 2 வருஷத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு? 6620 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? 6620. அப்போ 3 வருஷத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ 20,000 10%. அப்ப 2000 இன்ட்டு 3. திருப்பி இதுல 10%. ஸோ அப்ப 200 இன்ட்டு 3. அடுத்து இது 10%. 20 இன்ட்டு 1. ஸோ ஆன்சர் 6600 20. ஸோ ஆன்சர் 6620. கரெக்டா வந்துருச்சா? 20 கரெக்டா வந்துருச்சா? ஓகே, ஸோ இதுல இன்னமும் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ரெகுலரா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம் சரியா? எதுக்குமே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம் சரியா? அடுத்து, அருண் என்பவர் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுக்கு வருடத்தில் 15% வட்டியில் முதலீடு செய்கிறார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண, 4000 3 ஆண்டு இருக்க போகுது. ஸோ நமக்கு அவன் கொடுத்துட்டான், கிட்டே கொடுத்துட்டான். நமக்கு என்ன, கூட்டு வட்டி கண்டுபிடிச்சா போதும். அப்ப எப்பயும் போல பண்ணா போதும். 3 வருஷம் என்னது? 331 மாடல். ஓகே,
ஸோ அப்போ 331 3 வருஷம்னா அப்போ 15%. 40ல் 400 4000ல் 10%ங்கிறது எவ்வளவு? 400. 5%ங்கிறது அதுல பாதி 200. அப்ப 600. ஸோ அப்ப இதுல 600ல் 10% எவ்வளவு? 60. அப்ப 5% கூட்டினீங்கன்னா 30. ஸோ அப்ப 90. கரெக்டா? அடுத்து 90ல் 10% 9. அப்ப அதுல பாதி 4.5. அப்ப 13.5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 331 ஃபார்மட் 331. ஸோ என்ன வரும்? 1800. 9 3 சார் 270. 270. இங்கே எப்பயும் போல 13.5. ஸோ ஆன்சர் 5 3 8 0 2. ஸோ 8083. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 5 செகண்ட்ஸ் 5 to 10 செகண்ட்ஸில் உங்களால் ஆன்சர் டக்குன்னு சொல்ல முடியும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது இந்த மாடல் தான் போட முடியுமா அப்படின்னா இல்லை. இந்த ஹாஃப் இயர்ஸ் குவார்டர்லி அதுக்கும் போடலாம். சரியா? அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சில சம்ஸ் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. ஸோ இது அடுத்து பாருங்க. 25,000க்கு 3 ஆண்டுக்கு பிறகு 12% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஸோ 25,000 அதுல 3 வருஷத்துக்கு அதே 331 மாடல். சரியா? ஸோ அப்போ 12%. 10%னா எவ்வளவு? 20,000 ஒரு 0 கட் பண்ணுங்க. 10%னா 2500. 1%னா 250. அப்ப 2%னா இன்னொரு 250. அப்ப என்னது? 3000. ஓகே. ஸோ 3000. அதே மாதிரி தான் போடணும். எளிமைப்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து 12 வருஷம் 12%. இதுல 12%னா 300. 10%ங்கிறது 300. அப்ப 2%ங்கிறது 60. ஓகே. ஸோ 30 × 2 60. அப்போ 360. ஸோ 360ல் 30% என்னது? ஸோ 12%. ஸோ 10%ங்கிறது 36. அதுல 2% 3.6 × 2. ஸோ நமக்கு 0.72 வரும். 3.6 புள்ளி 362 3602. ஸோ 2. அதுக்கப்புறம் 3 1. ஸோ 4.32. ஸோ 43.2. சரியா? ஸோ அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன வரும்? 43.2 வரும். கரெக்டா? ஏன்னா 36 + 4.32. அப்ப 43.2. ஸோ இங்கே தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ 331 மெத்தட். ஸோ நீங்க இதுல நீங்க தப்பாவே போட்டா கூட உங்களால ஒரு ஆன்சரை இதுல கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஸோ 9000. அதுக்கப்புறம் 1080. ஸோ கிட்ட ஆல்மோஸ்ட் நியர்பை 1080. இங்க 1080க்கு பக்கத்துல எது இருக்கு? அப்ப இதுதான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? இதுதான் ஆன்சர். நம்மளால கெஸ் பண்ண முடியுதுல. நீங்க அடுத்து இந்த ஆன்சர் ஒருவேளை உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்ல பாயிண்ட்ஸை கரெக்டா எடுக்க தெரியாம தப்பே பண்ணிட்டா கூட இந்த 2 ஸ்டெப்ஸை வச்சு உங்களால கட்டாயம் ஆன்சர்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ அப்ப 43.2. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 10,123.2. ஓகே. ஸோ ஆன்சர் இதான். புரிஞ்சா உங்களால? ஸோ டக்குன்னு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க லாஸ்ட் ஸ்டெப்ல எங்களுக்கு பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களால 2 ஸ்டெப்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உங்களால மோர் தென் இந்த ஆன்சரை உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி பாருங்க. ஹாஃப் இயர்லிக்கும் இதே மெத்தட் தான். இங்க பாருங்க. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் 24,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகள் கிடைக்க கூட்டு வட்டி 1.5 வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ண போறோம். அரை வருஷத்துக்கு. ஸோ அப்ப இவங்க கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? வட்டிங்கிறது 10%. 1 வருஷம். இங்க 1.5 வருஷம் 1.5 வருஷம் அரை வருஷம். ஸோ சாரி, ஹாஃப் இயர் ஹாஃப் இயர் ஹாஃப் இயரை 3 தடவை கணக்கிட போறோம். இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு? 10%. இயருக்கு 1 இயருக்கு. அப்ப ஹாஃப் இயருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 5%. அவ்வளவுதான். அப்ப 5% 5% 5% 3 தடவை கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரிதான் ஆல்மோஸ்ட். ஸோ 24,000 5% எவ்வளவு? ஸோ 2,400. அப்போ 1,200. 10% 2,400. 5% 1,500. இதுல 5% எவ்வளவு? 10% 120. அப்ப 5% 60. ஸோ அப்ப இதுல 5%. ஸோ 10% 6. அப்ப 5%
3 அவ்வளோதான். 3 3 1. ஸோ இங்கே என்ன 3600 180 3. அப்போ 3 8 7 3. ஸோ ஆன்சர் 3783 வந்துருச்சா? ஹாஃப் இயர்லிக்கும் கண்டுபிடிக்க முடியும். சரி சார், குவார்டருக்கு போட முடியுமா சார் அப்படின்னா குவார்டர்லிக்கும் போட்டலாம். சரியா? இங்கே பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. குவார்டர்லி குவார்டர்லி ஒரு வருட கூட்டு வட்டி எவ்வளவு வருஷம்? எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 20% ஒரு வருஷத்துக்கு. சரியா? 1 இயருக்கு இருக்கும்போது காலாண்டு வட்டி விதத்தில் கணக்கிடப்படும். ஒரு வருஷத்துக்கு காலாண்டுனா 3 வருஷம், 3 மாசம், 3 3 3 3 4 தடவை பண்ணணும். அப்ப 4 தடவை இயரை டிவைட் பண்ணணும். ஸோ அப்ப 20/4 5. ஸோ 5 5 5 5. ஒரு வருஷத்துக்கு காலாண்டுக்கா 5% பிரிச்சா ஒவ்வொரு காலாண்டுக்கும் 5% இன்ட்ரெஸ்ட். இப்ப நமக்கு அவன் கேட்டுக்கிறதானே கேட்டிருக்கான். 16,000க்கு 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி. அப்போ 9 மாதம்னா எத்தனை? 3 தடவை கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்ப 9 மாதங்கள் 16,000, அதுல 5% இன்ட்ரெஸ்ட். ஸோ 10%னா எவ்வளவு? 10%னா 1600. 5%னா 800. கரெக்டா? அடுத்து 800ல 10%னா 80. 5%னா 40. அடுத்து 40ல 10%னா 4. 5%னா 2. ஸோ 3 3 1. ஸோ குவார்டர் மெத்தட் இது. ஓகே, 2400. அடுத்து நான் ஒரு 120 2. ஸோ 2522 ஆன்சரு. கிளியர்? தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் மாடல் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் மாடல் இதுல பார்த்தலாம். ஸோ ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் 4,347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு கூடியிருக்கு? ஒரு 4,000 ரூபா கூடியிருக்கு. கரெக்டா? ஸோ 4,000 ரூபா கூடியிருக்கு. ஆண்டுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. சரியா? நம்ம போட்டே பார்த்துடலாம். சரியா? ஸோ நம்ம வந்து ஆன்சர்ஸ் போட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ 30,000. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, பட் ஆனால் இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்றதுக்கு நம்மளால முடியும். சரியா? ஸோ 7%. 7%, 1%னா எவ்வளவு? 2 0 கட் பண்ணணும், 300. அப்ப 7%னா 300 × 7. ஸோ 21,000. கரெக்டா? ஸோ இன்ட்டு 2 வந்துருச்சா? 4,200. ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோமா? அப்ப அடுத்து இன்னொரு தடவை இதுல 7% கண்டுபிடிச்சிடலாமா? இதுல 7%னா எவ்வளவு? 1%ங்கிறது 21. அப்ப 7%ங்கிறது 21 × 7 147 × 1. ஸோ 147. ஸோ 7 4 3 4 வந்துருச்சு ஆன்சர். ஸோ அப்ப 2 இயர்ஸ்லயே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்சர் வந்து 2 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லயும் சில டைப்ஸ், மென்சுரேஷன்ஸ்லயுமே மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஃபார்முலாஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சிருந்தா போதும். ஓரளவுக்கு இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க கம்ப்ளீட்டா ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல கெஸ்ஸஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். டிவிசிபிலிட்டிஸை வச்சு சில சம்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ண முடியும். உங்களால மோர் தென் உங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியும். 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களோட சக்சஸ் ரேஷியோ என்ன ஆகும்? 50% ஆயிடும். 2ல 1 நீங்க தொட்டீங்கன்னா 50%. நீங்க 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ உங்களால தவிர்க்க முடியாத சூழல்ல ஒரு கொஸ்டின்ஸை பார்த்த உடனே 2 ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறத எலிமினேட் பண்றதையும் நான் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம ரெகுலரா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி டிவிசிபிலிட்டி வந்து உங்களுக்கு பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 அடுத்தடுத்து பிளான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 போட்டிருக்கேன். இதோட சீரியஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் வந்து உங்களுக்கு விருப்பமா இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க. அந்த டாபிக்கை ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து கிளாஸஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் வீடியோஸை லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.